திமுக கனிமொழி எம்பி வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மாக் கடையில மூடுவோம், மதுவில கொண்டு வரணும். கிழிச்சாங்க. அந்த கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும், நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும். அவருக்கு இந்த 15 வருஷம் வீடியோல கனிமொழி அக்காக்கு போட்டு காட்டணும். இந்த சில படத்துல பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு படத்துல பார்த்தேன், இந்த காலையில ஒரு உயிர், நைட்டு ஒரு உயிர், ரெமோ, அம்பியன், அம்பி, அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்ப மாறும். அந்த கேரக்டரா கனிமொழி அக்கா மாறிட்டாங்க. தேர்தல் வரும் பொழுது டாஸ்மார்க்க மூடுவேன், தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு, அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி, நீங்க 2021 கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பரை கொடுங்கன்னா சிரிப்பாங்க, அதை பத்தி பேச மாட்டாங்க. அதனால கனிமொழி அவர்கள் எப்படி பேசுறாங்கன்னே தெரியல. அந்நியனா பேசுறாங்களா, அம்பியா பேசுறாங்களா, இல்ல ரெமோவா பேசுறாங்களான்னு தெரியாது. மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமை அக்கா கனிமொழி அவர்கள் இன்று மாறி இருக்கின்றார்.